ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்டார் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஸ்டார் கூடைகள் நான் போட்டிருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மினி கூட போட்டிருக்கேன். அந்த கூடையை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இல்ல என்கிட்ட கிளாஸ்ல கத்துக்கணும், நீங்க நேர்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா டைப்லையும் நான் போட்டிருக்கேன். இதுல சின்ன சேஞ்சஸ் என்னன்னா பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன். ஒயிட் அப்புறம் ஆரஞ்சு கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல அரை ரோல் இருந்தா போதும். ஆரஞ்சு கலர்ல 2 ரோல் ஒயர் எடுத்துக்கோங்க. மொத்தமா இந்த கூட போடுறதுக்கு 2 ரோல் தேவைப்படும். கொஞ்சம் பெரிய சைஸா தான் நான் போட்டிருக்கேன். இது நீங்க பூஜைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒயர்களை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். சென்டர்ல சின்னதா கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து ஒயர்களை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒயரை 1 ஃபீட் ஸ்கேல்ல அளவு எடுத்து கட் பண்ணுங்க. இன்ச் டேப்லயும் அளவு எடுத்துக்கலாம். இன்ச் டேப்ல மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கறத நான் கட் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வழுக்காம இருக்கும். ஏன்னா என் கிளாஸ்ல வர நிறைய பேர் பிளாஸ்டிக் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு ஒயர் அளவு மிஸ் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உடன் ஸ்கேல் யூஸ் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். இதுல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து ஒயர் எடுத்துட்டு அளவிடுங்க. 8 அடி ஒயர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ல அழுத்தி புடிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எடுங்க. நான் ஒயர்கள் எத்தனை ஒயர் கட் பண்ணும் அப்படிங்கறத கட் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். ஏன் 3 பார்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு ஒயர்கள் வீணாகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஒரே அளவே நீங்க எல்லாம் கட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரே அளவுல கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல ஒயிட் கலர்ல 8 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். 8 அடியில கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர்ல 12 ஒயர்ஸ் 7 அடியில கட் பண்ணியிருக்கேன். 12 ஒயர்ஸ் 8 அடியில கட் பண்ணியிருக்கேன். ஒரு செட் நான் 1 அடி அதிகமா கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ஸ்டார் கூட அப்படிங்கறதுனால எல்லா பக்கத்துலயும் ஈவனா நமக்கு டிசைன்ஸோ நாட்ஸும் வராது. ஸோ அதனால 2 சைட்லையும் போடும்போது நமக்கு கம்மியா தான் ஒயர் தேவைப்படும். சென்டர்ல இருக்கிற ஒயர் மட்டும்தான் நமக்கு அதிகம் தேவைப்படும். இதே மெத்தடை நான் கிராஸ் கட் கூடையிலையும் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இதுலயும் நான் ஃபாலோ பண்றேன். நீங்க 2 சைட்லையும் நீங்க கம்மியான நீளம் இருக்கிற ஒயர்கள் எடுத்துக்கோங்க. சென்டர்ல மட்டும் அதிகமா இருக்கிற ஒயர்களை எடுத்துக்கோங்க. இது எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற மெத்தடையும் நான் சொல்றேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தா இது ரன்னிங் ஒயர்னா என்ன அப்படிங்கறது டீடைலா சொல்றேன். ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது நம்ம ஒயர் கட் பண்ணிட்டு நம்ம பண்டலோட ஜாயிண்டா இருக்கும் பாருங்க, அந்த ஒயர் தான் ரன்னிங் ஒயர்னு சொல்லுவோம். அந்த ஒயரை 1 ஃபீட் அளவுல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதுல 1 ஃபீட் அளவு இருக்கிறது மேல வச்சுக்கலாம். அது வலுவலுப்பான பகுதியா இருக்கும். கீழே இருக்கிற ஒயர் நமக்கு பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி இடது கையில நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் நம்ம ஒயிட் கலர்ல தான் போட போறோம். அதனால கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ஒயரை ஒயிட் கலர்ல நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக, அளவுகள் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக வேற வேற கலர் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் ஒயர் எடுத்துட்டு அதை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிருக்க இந்த ரன்னிங் ஒயருக்கு மேல போட்டு நாட் போட்டுக்கலாம். நான் நாட் போடுறது எப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள்ல சொல்லிட்டேன். தெரியல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். அதுல நீங்க பார்த்துக்கோங்க. இதை பார்த்தும் நீங்க கத்துக்கிறதுனாலும் கத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி ஒயரை நல்லா டைட் பண்ணிருங்க. ஒயர் மேலையும் கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒயர் ஷார்டேஜ் ஆகும். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி ரைட் சைட்ல தான் நம்ம நாட்ஸை ஜாயின் பண்ணிட்டு வரணும். லெஃப்ட் சைட்ல ஜாயின் பண்ணக்கூடாது. ரைட் சைட்ல அடுத்த ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர்ல இப்ப 7 அடி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, செப்பரேட்டா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி போட்டு நாட் போட்டுக்கலாம். இதே தான் கண்டினியூஸா நம்ம போட்டு வரணும்.
ஆரஞ்சு கலர்ல 6 ஒயர்ஸ் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். 6 ஒயர்ஸ் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து 2 ஒயிட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 8 அடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து 6 ஒயர்களை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே பேட்டர்ன்ல நம்ம ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு வரலாம். நான் ஜாயின் பண்ணிட்டு எப்படி பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்றேன். இப்போ வந்து எல்லா நாட்ஸையும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒயர்கள் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 6 ஒயர் ஆரஞ்சு கலர்ல 7 அடியில ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிகினர் அப்படின்னா இதையும் நீங்க சேம் ஒயரே நீங்க எடுத்துக்கலாம், 8 அடியே எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 7 அடி எடுத்து இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 ஒயர்கள் 7 அடியில ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயிட்ல வந்து 2 ஒயர்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 8 அடியில் இருக்கிற ஒயர் 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 8 அடி இருக்கிறது 6 ஒயர்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல 7 அடியில 6 ஒயர் மீதம் இருக்கும் இல்லையா, அந்த 6 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கும், அதை லாஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ண பின்னாடி ரன்னிங் ஒயரை 1 ஃபீட் அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 1 ஃபீட் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே எண்டிங்லையும் 1 ஃபீட் எடுத்து கட் பண்ணிடலாம். இனி அடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லா நாட்ஸையும் நீங்க டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ரன்னிங் ஒயர்ல எடுத்துட்டு, ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நாட்ல இருந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். நீங்க எங்க இருந்து வேணாலும் போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட்ல இருந்து போடுறேன். இப்போ வழக்கமா நம்ம போடுற மாதிரி தான் பேசிக் நாட் போடலாம். ரன்னிங் ஒயர் கூடைகள்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே நாட் தான் நான் இப்போ போட போறேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கண்டினியூஸா நீங்க போட்டு வரணும். இந்த லைன்ல இருக்க 32 நாட்ஸும் 32 ஒயர்ஸ்லயும் நீங்க நாட்ஸ் போட்டு வரணும். லாஸ்ட் வந்து இந்த எட்ஜில் வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் எப்படி டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டுட்டு சொல்றேன். இப்போ வந்து இந்த வரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கு. இதுல எப்படி கார்னர் டர்ன் பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த ஒரு ஒயர்ல நாட் போட்டுருங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். நம்ம வழக்கமா போடுற மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கிற ஒயர்ல நம்ம சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்ச பின்னாடி அடுத்து வந்து கீழ் பக்கமா இருக்கிற ஒயர்லயும் நீங்க நாட் போட்டுருங்க. அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி 2 முக்கோண வடிவம் 2 கார்னரும் இங்க வந்து டர்ன் ஆயிடுச்சு. இனி வந்து லைனா நீங்க போட்டு வர வேண்டியதுதான். அதே மாதிரி அடுத்த கார்னரும் நீங்க டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இப்போ வந்து லாஸ்ட் வரையும் போட்டுட்டேன் பாருங்க. லாஸ்ட் வந்து இந்த ஒரு கார்னர் மட்டும் திருப்பியிருக்கேன். அடுத்த கார்னர் வந்து நமக்கு ஏணிப்படி முடிச்சு போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வருது. உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வேற நாட்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏணிப்படி முடிச்சு வராது, வேற இடத்துல தான் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து 2-3 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் போட்ட நாட்டுக்குள்ள சொருகி விட்டுடலாம். ஒரு 3-4 நாட் வந்து உள்ள சொருகி டைட்டா விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா லூஸ் பண்ணி மேல் பக்கமா தள்ளணும் அப்படின்னா ஒரு லூப் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி இந்த லூப்குள்ள விட்டுடலாம். லூப்குள்ள விட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாட்டுடைய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். இந்த லூப் வந்து ரன்னிங் ஒயர் லூப்பு, ரன்னிங் ஒயர் ஃபோல்டு பண்ண லூப்பு. இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு கிடைச்சிருக்கு. இனி அடுத்த லைன் வந்து
இந்த ரன்னிங் ஒயரை பின் பக்கமா எடுத்துட்டு போகலாம். அது வந்து டர்ன் ஆகி தான் நமக்கு வரும், அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரன்னிங் ஒயர்ல ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த நாட் மேல ஆரம்பிக்க கூடாது, அதுக்கு அடுத்த நாட்டுக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். அதனால அடுத்த நாட்ல இருந்து நம்ம சாதாரணமா நாட் போடுற மாதிரியே போட்டு வரலாம், அவ்வளவுதான். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூஸா நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த நாட்ல வந்து இந்த ஒயர்ல வந்து நம்ம நாட் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றிலும் போட்டு வரலாம். கார்னர்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பா போட்டாகணும், அப்பதான் வந்து ஸ்டார் கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நமக்கு வரும். இதே மாதிரி 8 லைன் போடுங்க. நான் வந்து அடுத்தது வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்றது, ஸ்டார் போடிக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும், அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் பாருங்க, அதோட டீட்டெயிலும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக என்னால் கண்டினியூஸாக எடிட் பண்ண முடியல, ஸோ அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை இதோட பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். அது வரையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.